இப்போ நம்ம எங்கே போனாலும் பார்த்திங்கன்னா மயோனைஸ் கொடுப்பாங்க. நம்ம சிக்கனுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த சைட் டிஷ்க்கெலாம். யூஸ்வலாக இந்த மயோனைஸ் வந்து எதனால் ஆகணும்னு சொன்னால் ரா எக்குனால மேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வினிகர் ஆட் பண்ணுவாங்க. இந்த ரா எக்கில் பார்த்திங்கன்னா யோக் இருக்குல்ல, அதாவது ப்ரோட்டீன் கண்டென்ட்ங்கிற ஒயிட்டு அதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. குறிப்பாக இந்த ரா எக் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த ரா எக்கில் வெவிக்காத இல்லை ஃப்ரை பண்ணாத எக்கில் என்ன இருக்குன்னு சொன்னால் அந்த சாலமோனெல்லா பாக்டீரியா இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இதை நம்ம சாப்பிட்டோன்னு சொன்னால் ஃபுட் பாய்சனிங் ஆகி அது நம்மளுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரா எக்லேருந்து உருவாகிற மைனஸை வந்து பேன் பண்ணுச்சு. அது மைனஸ்லேயே எக்லெஸ் மைனஸ்ன்னு இருக்குது, அதையும் நம்ம பார்த்துருக்கலாம். அது வித்தவுட் எக்கு வந்து வெஜிடபிள் ஆயில்னால் ஆட் பண்ணி வினிகரை ஆட் பண்ணி மயோனைஸை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அது எக்லெஸ் மயோனைஸ். அது பூனே வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2 விஷயத்துக்கு வந்து நியூஸில் வந்துச்சு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பையன் போர்ஸ் காரை எடுத்துகிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணி 2-3 பேரை சாவடிச்சிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, குலியன் பேர் சிண்ட்ரோம். அதனால் கொஞ்சம் பேர் வந்து இறந்தாங்க. இந்த பூனே வந்து ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்காக நியூஸில் வந்துச்சு. ஹாப்பி சீனியர்ஸ் ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதாவது பூனே கவர்மெண்ட்டு, பூனே முனிசிபாலிட்டி. இந்த ஹாப்பி சீனியர்ஸ் ப்ரோக்ராம் என்னென்னா, சீனியர் சிட்டிசனாகவே அபோவ் 60 இயர்ஸ் தான் சீனியர் சிட்டிசன் சொல்லுவாங்க. ஹாப்பி சீனியர்ஸ் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், யாரெல்லாம் அபோவ் 60 இயர்ஸுக்கு மேலும் தனியாகவும் இருக்காங்களே, அதாவது சிங்கிளாக இருப்பாங்க, ஒருவேளை அவங்க ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ இறந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் மறுவாழ்வு, அவங்களுக்கு மறுபடியும் மேரேஜ் பண்ணி அவங்களுக்கான வாழ்க்கைக்கான தேவையான உதவிகளை செஞ்சு அவங்கள மறுவாழ்வு அமைக்கிறது தான் வந்து ஹாப்பி சீனியர்ஸ் ப்ரோக்ராம். ஹெல்ப்லெஸ்னு ஒரு வேர்டு இருக்குது, அதாவது உதவி செய்ய முடியாதது தான் ஹெல்ப்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இன்னொரு வேர்டு இருக்குது ஹேப்லெஸ்ன்னு சொல்லி. இந்த ஹேப்லெஸ்க்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் அன்ஃபார்ச்சுனேட், அன்லக்கி. ஸோ இந்த 2 வேர்டுக்கும் சினானிம் தான் வந்து ஹேப்லெஸ், அதாவது வேலின்னு சொல்லுவாங்க. இந்த வேலின்னு சொன்னாவே 2 மவுண்டெயினுக்கு நடுவில் இருக்கிற இடம் தான் வந்து சமப்பரப்பான இடத்த தான் வேலின்னு சொல்லுவாங்க. அதுலேயே செரீன் வேலின்னு ஒன்று சொல்லுவாங்க இங்கிலீஷில். இந்த செரீன் வேலின்னா என்னென்னா, இந்த வேலி வித் பீஸ் அண்டு காம் அண்டு ட்ரங்க்வெல், அதை தான் வந்து செரீன் வேலின்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ இந்த செரீன் வேலி ரீசெண்டாக நியூஸில் வந்துன்னு சொன்னால், இந்த பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சுல்ல, அந்த இடத்த வந்து செரீன் வேலின்னு சொல்லுவாங்க. செக்ஸ் ரேஷியோன்னு என்ன அர்த்தம்னு சொன்னால், 1000 மேல்ஸுக்கு எத்தனை ஃபீமேல்ஸ் இருக்காங்களோ அதான் வந்து செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லி இந்தியாவில் சொல்லுவாங்க. இந்த செக்ஸ் ரேஷியோவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அது பேர் தான் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வேன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் வந்து செக்ஸ் ரேஷியோ கண்டுபிடிப்பாங்க. இந்தியாவில் ப்ரெசன்ட் செக்ஸ் ரேஷியோ என்னென்னா 1020 ஃபீமேல்ஸ் பர் 1000 மேல்ஸ். அதுலேயே இன்னொரு டேர்ம் இருக்குது, ஸ்கியூடு செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸ்கியூட் செக்ஸ் ரேஷியோன்னா என்னென்னா, ஃபீமேல்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, மேல்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. இல்லைனா மேல்ஸ் வந்து கம்மியாக இருப்பாங்க, ஃபீமேல்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. அதான் ஸ்கியூட் செக்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஓவரால் செக்ஸ் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் ஃபீமேல்ஸு இப்போ வந்து அதிகமாக இருக்காங்க, மேல் கம்மியாக இருக்காங்க. ஆஸ் பர் 2023 நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே.